வணக்கம் நண்பர்களே. ஐயா ஓபிஎஸ் சார்ந்திருக்கிற சாதி அடையாளம் பிறன்மலை கள்ளர், பிரான்மலை என்ற ஒரு பகுதியை சேர்ந்த கள்ளர் இனம். அதுதான் பிரான்மலை கள்ளர், பிகே அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும், மதுரை மாவட்டத்தில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். குறிப்பாக மதுரையினுடைய மேற்கு தொகுதி, மதுரை மாவட்டத்தினுடைய சுற்றி இருக்கக்கூடிய தேனி, சிவகங்கை மற்ற சில மாவட்டங்களில் இந்த மக்கள் தொகை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிகமாக என்ன இருக்கிறாங்க, அதிக அளவில் வசிக்கிறாங்க. ஆனால் வாக்கு சதவீதம், தேர்தல் வாக்குகள் என்று வரும்பொழுது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் இவர்கள் மட்டும் இருக்கிறார்களா என்றால் இல்லை, ஆனால் இவர்களும் இருக்கிறார்கள். இன்னொரு சொல்லாடல் உண்டு, அதை சொல்வதற்கு எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கிறது. ஆனாலும் சில நடைமுறை இதில் சொல்கிறது, ஒரு சினிமாவில் சொன்ன ஒரு உதாரணத்தை சொன்னால் இது நல்லாயிருக்கும். தேவர் மகன் அப்படின்னு ஒரு படம், நடிகர் கமல்ஹாசன் நடித்த படம், நடிகர் சிவாஜி கணேசன்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் ஒரு காட்சி, அந்த காட்சியில் நாசர், நடிகர் நாசர் ஒரு ஐடியா சொல்லுவார் வக்கீல்கிட்ட, அவர் நிற்கிற வக்கீல்கிட்ட. அப்போ அந்த வக்கீல் என்ன சொல்லுவார்னா, அதில் அந்த ஐடியாவில் ரொம்ப இதாகி, ஓய் நீர் சரியான கள்ளர் ஓய் அப்படின்னு சொல்லுவார் பிராமண பாசையில். அப்போ நாசர் மெதுவாக மீசையை முறுக்கிட்டே சொல்லுவார், நான் கள்ள இல்லை மறவேன் அப்படிம்பார். அவர் சொன்ன விதம், அந்த அந்த சொல்லுக்கு கொடுத்த அழுத்தம், இதையெல்லாம் வைத்து நாம் ஒரு உணர்வினை பெற்றுக்கொள்ள முடிகிறது. என்ன, நான் கல்லை இல்லை மறவேன் அப்படின்னா அவங்க அதுவும் கமல்ஹாசன் அந்த பகுதியை சேர்ந்தவர், கமுதி அந்த சுற்றியுள்ள பகுதியை சேர்ந்தவர் தான், பரமக்குடி அந்த பகுதியை சேர்ந்தவர் தான். அதனால் அவருக்கு தெரியும் அந்த லோக்கல் இது என்னன்றது தெரியும். நம்ம ரொம்ப மூடி மறைச்சி என்னமோ ஒரு இல்யூஷன்ஸில், மாய வலையில், இவருக்கு இந்த சாதியை சேர்ந்தவர், இவருக்கு நிறைய செல்வாக்கு இருக்குது, இவர் சாதிக்கே ஒரு செல்வாக்கு இருக்குதுலாம் சொல்கிறது. ஆனால் பிகே என்று அழைக்கப்படுகிற பிரான்மலை கள்ளர் இனத்திற்கு தேனி பகுதிகளில் அதிக ஒரு எண்ணிக்கையில் இருப்பார்கள். அதையெல்லாம் மறுக்க முடியாது. மிகப்பெரிய தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களா என்று ஒரு அதைத்தான் நான் அந்த சினிமாவை குறிப்பிட்டேன். நான் கல்லை இல்லை மறவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறது. ஸோ முக்குளத்தூருக்குள்ளேயே ஒரு பிரிவு இன்னொரு பிரிவை நம்பாத, இந்த ரெண்டு பிரிவு இடையில் சொல்கிறேன், மரபர் என்று கல்லர், இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது ஓபிஎஸ்ஸை நம்பி எப்படி ஓபிஎஸ் ஒரு சாதியை சேர்ந்தவர், இவர் குறிப்பிட்ட வாக்குகளெல்லாம் அப்படியே பிடிச்சிட்டு வந்துடுவாருன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் எந்த சாதியையும் குறைத்து மதிப்பிடவில்லை. சர்வதேச அளவில் முன்னேறி கொண்டிருக்கிற, உலகம் முன்னேறி கொண்டிருக்கு, நம் இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிற கூடிய இந்த காலகட்டத்தில் சாதியை குறியீடாக வைத்து ஒரு தனி மனிதனின் குணாதிசயத்தை நாம் நிர்ணயிக்க இயலாது என்ற ஒரு யதார்த்த உண்மையை நான் ஒப்புக்கொள்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். சேனல்